நீங்க எப்படிலாம் இருந்தீங்க, என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்க கூடிய இது சம்பந்தமான விசாரணை விசாரணை கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்ப இந்த வதந்தி பரப்புதல் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தியை கேட்டுட்டு அவர் சொன்னது ஒண்ணு, அதை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறாரு. இது ஒரு ரகம். இவன் முனாஃபிக், இவனுக்கு பேரு முனாஃபிக். ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு, அதை நல்லா கேட்கிறாரு, கேட்டுட்டு இன்னொருத்தரோட ஒரு டெலிவரி அதை சொல்லும் பொழுது இவன் சேர்த்து ஒண்ணு சொல்லி விடுறான். இந்த தன்மை உள்ளவன் முனாஃபிக் ஒண்ணு. ரெண்டாவது, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேசுறதுக்கும் இந்த ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ரெண்டு பேரும் பேசி இருக்கிறாங்க, காதுல மட்டும் வாங்குறாரு. அவங்க அங்க பேசுறாங்க, இவருக்கு என்ன காதுல மட்டும் வாங்குறாரு. காதுல வாங்கினது அப்படியே போய் இன்னொரு ஆள் கிட்ட அப்படி சொல்றாரு. இவன் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. அதே போன்று தன்னுடைய ரெண்டு பேர் மூணு பேர் பேசுறத நாலாவதா இவர் காதுல வாங்குறாரு. அது உண்மையானு தெரியல, அது பொய்யானு தெரியல, அது என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாம இந்த மூணு பேர் பேசினத நாலாவதா கேட்டுட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படியே சொல்றது. எவன் ஒருவன் தன்னுடைய காதில் கேட்பதையெல்லாம் சொல்லி கொண்டு தெரிவானோ அவனும் முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக இந்த மூன்று பேருக்கும் ஒரே பேர் முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு வகை. ஒருத்தவங்க பேசுறத போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள நவீன காலம், இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த தகவல் தொடர்பு நுட்பத்தின் மூலம் இது ஒரு பயங்கரமான ஒரு அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல நம்ம பரப்பக்கூடிய செய்திகள். இன்னைக்கு நம்ம மொபைல் தொழில்நுட்பம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, செல்போன் இன்னைக்கு நம்மள்ட்ட மேலோங்கி நிற்கிது. இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், எத்தனையோ குரூப்புகள் இருக்கு, வாட்ஸ்அப்ல எத்தனையோ குரூப்புகள் இருக்கு. ஒருத்தர் தனிப்பட்ட முறையில நமக்கு ஒரு செய்தி அனுப்புறாருன்னா அது அவருக்கும் நமக்கும் உள்ளது, அது உண்மையா பொய்யான்னு. ஒருத்தர் நமக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்புறாருன்னா அவர் நமக்கு தனிப்பட்ட முறையில நண்பரா இருப்பார். அப்ப அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், இது உண்மையா பொய்யா என்பதை நம்ம கேட்கலாம். இன்னைக்கு எத்தனையோ வகையான தளங்கள் இருக்குது, வாட்ஸ்அப் தளங்கள் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் தளங்கள்ல எத்தனையோ செய்திகள் வருது. அதுல வரக்கூடிய செய்திகள்ல ஒரு 10 செய்திகள் வருது அப்படின்னு சொன்னா அதுல 3-4 செய்திகள் தான் உண்மையானதாக இருக்குது. மீறி 7-8 வகையான செய்திகள் என்ன செய்யப்படுது, அது பொய்யானதாகவும் அல்லது நடந்து முடிந்ததாகவும் அல்லது அது புதுப்பிக்கப்பட்ட, அதாவது வேணுக்குன்னே அது பயன்படுத்தக்கூடிய சில செய்திகளாக மாறி வருவதை பார்க்கிறோம். இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, அதை நம்ம